பசங்களுக்கு அம்மாவா இருக்குன்றனாலயும் சரி, நம்ம அவங்களோட வயசுல மூத்தவங்களா இருக்கிறோம் அப்படின்றனாலயும், நம்ம அவங்கள விட எல்லாத்துலயுமே கரெக்ட்டா இருப்போம்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள நம்மள விட அவங்க நல்லாவே பேசுவாங்க, நல்லாவே சிந்திப்பாங்க. எல்லா விஷயங்களையுமே பசங்க பர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க அந்த ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லாம போயிரும். ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அவங்க வேலைய அவங்களே செஞ்சு பழகணும்னு சொல்லிட்டு. அந்த மாரி பழகும்போது, சாப்பிடும்போது வீடு ஃபுல்லா நாறும். குளிக்கும்போது ஒழுங்கா குளிக்க மாட்டாங்க. இந்த மாரி நெறைய தவறுகள் நடக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு பேரண்ட்டா ப்ரிப்பேர் ஆயிக்கிறணும். இது ஓகே, இது நார்மல் தான். இதுக்கப்புறம் வந்து அவங்க கத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி சாப்பிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு தடவ நம்ம பழகிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள்ல பழகிருவாங்க. குளிக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே. அதனால அவங்க மிஸ்டேக்க வந்து அதிகமா வந்து கண்டுக்காம விடுறது கொஞ்சம் நல்லது. நம்ம கவனிக்கணும். ஆனா நம்ம கவனிக்கிறோன்றத அவங்களுக்கு அடிக்கடி சுட்டி காட்டாம இருக்கணும். அதே சமயம் அவங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணுனாங்க அப்படின்னா, அத நல்லா வந்து என்கரேஜ் பண்ணிட்டு, அவங்க ஒரு விஷயம் தப்பா பண்ணாங்க அப்படின்னா, அத அப்படியே கண்டுக்காம லைட்டா வந்து சொல்லிவிட்டோம் அப்படின்னா, அந்த விஷயம் பெரிய விஷயமா தெரியாது. நம்ம பாராட்டுற விஷயம் தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். நம்ம எத சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ, அதான் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். அதனால நம்ம அவங்க தப்பு செஞ்சத சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அத லைட்டா சொல்லிட்டு, நம்ம என்கரேஜ் பண்றத கொஞ்சம் ஹெவியா பண்ணணும். அதில கொஞ்சம் வந்து நம்ம தான் பேலன்ஸ்டா கொண்டுட்டு போணும். குழந்தைய வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா, பசங்க, பொண்ணுங்க இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே பண்ணக்கூடாது. இனி நம்ம ஜென்ரேஷன்ல எப்படின்னு தெரியல. இனி அடுத்த ஜென்ரேஷன்லலாம் 2 பேருமே வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. 2 பேருமே வீட்டு வேலையுமே ஈக்குவலா பண்ற மாரியான சிச்சுவேஷன் தான் வரும். அப்ப சமைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பசங்களும் பழகணும், பொம்பள பிள்ளைங்களும் பழகணும். ரொம்ப செல்லமா வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, அவங்களுக்கான சமையல் வேலைகள், அவங்க கிளீன் பண்ற, துணி துவைக்கிறது இந்த மாரி எந்த வேலைகளையுமே பழக விடாம பண்ணிற வேணாம். எல்லாத்தையுமே பழகணும். சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாம். அவங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாரி வரலாம். இல்ல வேலைக்கு விஷயமா வெளியூர் போயி அ அ தங்குற மாரி வரலாம். அந்த மாரி சூழ்நிலைகள சமாளிக்கிற மாரி பழகுறதுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க வேலைகள அவங்களே பழகுனா தான் உண்டு. குழந்தைங்க பேச ஆரம்பிச்சோனே ஃபஸ்ட்டு எடுத்தோனே நம்ம பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா, அது அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சாரி சொல்லணும். யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா தேங்க்யூ சொல்லணும். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, அவங்க முறைய சொல்லி வாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன விஷயங்கள சின்ன பையங்க தானே அப்படின்னு விடாம, அதிலலாம் ரொம்ப கவனமா வந்து பழகணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த பண்பு தான் முக்கியம். மத்த படிப்பு இதெல்லாம் விட ரொம்ப வந்து அந்த பண்பு முக்கியம். யாரையும் எந்த நேரத்துலயும் துன்புறுத்திராம இருக்கணுன்றதையும் பழகணும். நம்ம பேசி பேசி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம, அவங்க பேசுறத நல்லா ரசிச்சு, என்ஜாய் பண்ணி, நல்லா வந்து என்கரேஜ் பண்ணி கேட்டு பாருங்க. நெறைய டிஃப்ரெண்ட் நம்மளுக்கே தெரியும். இதில சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட அனுபவத்தில தான் சொல்லியிருக்கேன். இத கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. எனக்கு நெறைய பேரண்டிங்கில டிஃப்ரெண்ட் தெரிஞ்ச விஷயங்கள தான் சொல்லியிருக்கிறேன்.